Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா custard Semiya Payasam எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாம். சோ இந்த மாதிரி ஒரு pan ஹீட் பண்ணி அதுல 1 tablespoon நெய் சேர்த்துக்கங்க. நெய் நல்லா உருகி சூடானதும் அதுல 1/2 cup சேமியா சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா அதை வந்து golden brown ஆகிற வரைக்கும் வறுத்துக்கங்க. இப்போ சேமியா நல்லா golden brown ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே pan வச்சு அதில் வந்து 2 cups milk ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் 2 tablespoons கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதில் வந்து மில்க் ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் அதை வந்து கரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதை தண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து பாலில் நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து அதை வந்து நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாலோட சேமியா நல்லா சேர்ந்து கொதிச்சதும் நம்ம வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கஸ்டர்ட் மிக்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்து மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோதாங்க, நம்ம கஸ்டர்ட் சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் கார்னிஷிங்காக குட்டி குட்டியாக ஸ்ட்ராபெரிஸும் ஆப்பிளும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை தவிர நீங்கள் வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் வந்து ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலே பாயாசம் ஊற்றி மறுபடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, டேஸ்டி கஸ்டர்ட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.